புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லி உள்ளதும் போச்சே அப்படின்னு நொந்து போன ஹீரோயின்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்ரன். தமிழ்ல விஜய், அஜித், தெலுங்குல முன்னணி நடிகர்கள் அப்படின்னு பிஸியா இருந்த 90s காலத்து கனவு கன்னி தான் சிம்ரன். அந்த டைம்ல சிம்ரனுக்கு இருந்த ஃபேன் பேஸ் வேற எந்த ஒரு ஹீரோயினுக்கும் கிடையாது. சிம்ரன் அளவுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் அந்த டைம்ல வேற எந்த ஹீரோயினாலையும் முடியாது. அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸையும் இவங்க வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்ற படத்துல நண்பனுக்கு யோசனை சொல்லி லவ் பண்ண வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களே அதை கெடுத்து விடுவாங்க. இத ரசிகர்கள் பார்த்து சிம்ரன் மேல பயங்கர காண்டாயிட்டாங்க. அந்த படம் வேற எல்லாருக்குமே பிடிக்குமா, சிம்ரன் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் கிடைச்சிச்சு இந்த கேரக்டர்ல நடிச்சதுக்கு. அதுக்கப்புறமா சிம்ரனோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கினது தான் மிச்சம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா. ஜோதிகாவை ரசிகர்கள் சந்திரமுகி பேயா கூட கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்களே தவிர என்னைக்குமே வில்லியா ஏத்துக்க மாட்டாங்க. அதை நிரூபிச்ச படம் தான் பச்சை கிளி முத்துச்சரம். ஜோதிகா எப்படி இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. இந்த படத்துல ஒரு குழந்தைத்தனமான மூஞ்சா தெரிவாங்க ஜோதிகா. ஆனா அவங்களே தன்னைத்தானே கோபத்தை நல்லா ஏத்துக்கிட்டு ஒரு கொடூரத்தனமான மூஞ்ச காமிச்சு மாறிடுவாங்க ஜோதிகா. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டரை இது வரைக்கும் ஜோதிகா பண்ணதே கிடையாது. இந்த படத்துலயும் ஏன் பண்ணாங்க அப்படின்ற கேள்விதான் வந்துச்சு. யாருக்குமே இந்த கேரக்டர் சுத்தமா பிடிக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா. சூர்யாவோட பேரழகன் படத்துல ஸ்னேகா அப்படின்ற ஒத்த பெயர்ல தான்டா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு விவேக் சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஸ்னேகா அப்படின்ற பெயருக்கு மிகப்பெரிய பவர் உண்டு. முன்னாடிலாம் ஸ்னேகா அப்படின்னு பேரை சொன்னாலே நம்ம பசங்க விழுந்துருவானுங்க. அந்த அளவுக்கு ஸ்னேகா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருந்தாங்க. புன்னகை அரசி ஸ்னேகாவை தான் என்னோட படத்துல கமிட் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துல நிறைய ஆக்டர்ஸ் ஒத்த கால நின்றுருக்காங்க. அந்த அளவுக்கு டைரக்டரும் சரி ஆக்டரும் சரி ஸ்னேகா வீட்டுக்கு படையெடுத்துட்டு போய் கதை சொல்லிட்டு வருவாங்களாம். அப்படி இருந்த ஸ்னேகா புதுப்பேட்டை படத்துல அந்த ஒரு கேரக்டர் பண்ணாதான் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்க என்னதான் அந்த படத்துல ஹீரோயினா காமிச்சாலும் அவங்க எப்படி இந்த ரோல்ல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியல. ஆனா நடிப்புல சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. ஆனா ஸ்னேகாவை அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா யாராலையும் அவங்கள லவ் சப்ஜெக்ட் படத்துல கமிட் பண்ணவே முடியல. அவங்க எப்ப புதுப்பேட்டை படம் நடிச்சாங்களோ அதுக்கப்புறமா ஸ்னேகாவோட மார்க்கெட் இறங்குனது தான் மிச்சம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரீமாசன். ஆக்ரோஷமான லவ்வரா வல்லவன் படத்துல சிம்பு சும்மா புரட்டி எடுத்திருப்பாங்க. ரீமாசன் படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கீதாவாவே வாழ்ந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு படத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய கேரக்டரே ரீமாசன் தான். அதுக்கப்புறமா 1001 படத்திலேயே நெகட்டிவ் ரோல் பண்ணாங்க. இப்ப நம்ம 1001 படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரிலாம் அந்த டைம்ல கிடையாது. படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அடிதான் வாங்கிச்சு. அதனால ரீமாசனுக்கும் இது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. இந்த பொண்ணை யாரு இந்த மாதிரி நடிக்க சொன்னா அப்படின்ற நிறைய கேள்விகளும் ரீமாசன் மேல வந்துச்சு. ஏண்டா இவ்வளோ ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்கோம், உங்களால இதை பார்க்க முடியாதுல்ல அப்படின்ற கோவத்துல ரீமாசனும் சினிமாவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை கொட்டிலையும் செட்டில் ஆயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சதா. ஜெயம் படத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சு அப்படியே காதல் கதையில சும்மா மயங்க வச்சிருப்பாங்க சதா. அதுக்கப்புறமா விக்ரம் கூட அந்நியன், உன்னாலே உன்னாலே மாதிரியான படங்கள்லாம் நடிச்சு தொடர்ந்து முன்னணி நடிகையா நம்ம தமிழ் சினிமாவில் வளம் வந்துட்டு இருந்தாங்க. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி சதா கொஞ்சம் மார்க்கெட் இறங்கினதும் டார்ச் லைட்னு ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த சர்ச்சையான படத்துல எதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்னே தெரியல. சதா மாதிரியான ஒரு முன்னணி நடிகை இந்த கேரக்டர் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதோட சதாவோட கெரியர் மொத்தமா சோழி முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.